திமுகவும் திமுக தலைவரும் அரசியல் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என கொக்கரித்த தாவேக அமைச்சர்கள். டெல்லியில் பாராளுமன்றம் கூடியது முதல் இன்று வரை பிஜேபி, காங்கிரஸ், சிஜேபி என ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் திமுகவை மையம் கொண்டே சுழன்று வருகிறது. டெல்லியில் திமுக எடுத்து வைத்த நீட் எதிர்ப்பு குரலும் மேகதாது அணை குரலும் காங்கிரஸை காலி செய்திருக்கிறது, விஜயை தத்தளிக்க வைத்திருக்கிறது. டெல்லியில் ஜொலிக்க தொடங்கி இருக்கிறது திமுகவின் அரசியல் கணக்குகள். என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியலில்? திமுகவை தவிர்த்து இந்திய அரசியல் இயங்குமா என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் தாவேகாவின் புதிய அமைச்சராக வந்தவர்கள் திமுகவும் திமுகவின் தலைவர் ஸ்டாலினும் அரசியல் துறவரம் மேற்கொள்ள வேண்டும், இனி எந்த காலமும் தாவேகா தான் ஆட்சி கட்டிலில் இருக்கும் என்று கொக்கரித்து வந்தனர். ஆனால் உண்மையான நிலையோ வேறாக இருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் பாராளுமன்றம் கூடியது முதல் திமுகவின் கை ஓங்கி இருக்கிறது. இந்திய அரசியலில் திமுக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை ஸ்டாலின் லண்டனில் இருந்தே சாதித்து காட்டியிருக்கிறார். பார்லிமெண்ட் கூட்டம் தொடங்கிய நாள் முதல் இந்த ஒரு வார காலம் திமுகவை மையப்படுத்தியே பாஜக, காங்கிரஸ், ஏன் நேற்று முளைத்த சிஜேபி வரை திமுகவை சுற்றியே அரசியல் களம் நகர்ந்திருக்கிறது. திமுக நீட் எதிர்ப்பு குரல் இன்று அகில இந்தியாவே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சென்சி, அதாவது மாணவர் இயக்கங்களும் திமுகவின் குரல்களை வழிமொழிகிறார்கள். சிஜேபி பிஜேபியை ஆட்டி படைத்திருக்கிறது மாணவர்களின் ஒற்றுமை. ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு லகான் கட்ட யாரும் இல்லை என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த மோடி, அமித்ஷா கூட்டத்திற்கு மாணவர் கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு கடிவாளம் போட என சிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டம், நீட்டுக்கு எதிரான முழக்கம் பாஜகவை ஆட்டி படைத்திருக்கிறது. அந்த சிஜேபிக்கு முதலாவதாக ஆதரவு கொடுத்தது திமுக. ஏனென்றால் அந்த மாணவர்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நீட் எதிர்ப்பு குரலை அகில இந்திய அளவில் இன்றளவும் தூக்கி பிடித்து நீட்டின் பாதிப்புகளை தெள்ள தெளிவாக எடுத்துரைத்து வந்தது திமுக தான். அந்த வகையில் திமுக எம்பி ராஜாவும் கனிமொழி அவர்களும் சிஜேபிக்கு ஜந்தர் மந்தரில் கொடுத்த ஆதரவு அவர்களுக்கு கை ஓங்கியது. திமுகவின் தலைவருக்கு நன்றி தெரிவித்தார் சிஜேபியின் நிறுவனர். இப்படியெல்லாம் தமிழக அரசியலை கடந்து இந்திய அரசியலில் திமுக தன் பங்கை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் தாவேகாவினர் ஆங்காங்கே அனுபவமில்லாத அமைச்சர்களின் தெரிச்சல் பேச்சுகள் மக்களை எரிச்சல் ஊட்டியிருக்கிறது. தாவேகாவை தப்பித்தவரை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து விட்டோமோ என்று சிந்திக்கும் அளவில் மக்கள் ஒரு பிரிவினர் வந்துவிட்டார்கள். ஜோசியரின் பின்னால் செல்லும் முதல்வர் விஜய், வாய்க்கு வந்ததை பேசும் அமைச்சர்கள், கட்டுக்கடங்காமல் விஜயின் கண்ட்ரோலிலே இல்லாமல் இயங்கி வரும் தாவேகா அமைச்சர்கள் என்று நாள்தோறும் சர்ச்சைகள், நாள்தோறும் பிரச்சனைகள். இந்த மாற்றம் என்று கூறி வந்தவர்கள் என்ன மாற்றத்தை செய்தார்கள் என்று இதுவரை எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. எந்த சென்சியை வைத்து இவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு வந்தார்களோ அந்த சென்சியை சேர்ந்த மாணவர்களே தாவேகா அரசின் நீட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர்களது முகத்திரையை கிளைத்தெறிந்திருக்கிறார்கள். சிஜேபியின் தமிழக மாணவர்கள், சிஜேபியின் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற அமைச்சர் ராஜ்மோகனை உண்டு இல்லை என்று செய்திருக்கிறார்கள் மாணவர் கூட்டம். இது விஜய்க்கு எதிராக துவங்கி இருக்கக்கூடிய முதல் அடியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்மையானால் திமுகவின் கை ஜென்சி மாணவர்களிடையே கை ஓங்கும். அகில இந்திய அளவில் காங்கிரஸை துவாம்சம் செய்யும் வேலையும் காங்கிரசின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியின் தூக்கத்தையும் கெடுத்திருக்கிறது திமுக தலைமை. தமிழகத்தில் ஒரு சில அமைச்சர் பதவிக்காக தனது நீண்ட நாள் நண்பரான திமுகவை பகைத்து கொண்ட ராகுல் காந்தி இப்பொழுது திக்கி திணறி வருகிறார். டெல்லியில் அனாதையாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஏனென்றால் இந்த ஒரு வார கால பாராளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவின் குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. திமுகவின் செய்தி அனைத்து நாளேடுகளிலும் வருகிறது. காங்கிரஸ் என்னும் ஒரு இயக்கம் இருப்பதாகவே தெரியவில்லை. இந்தியா கூட்டணியும் செயலிழந்து விட்டது. திமுக என்ற ஒற்றை இயக்கம்தான் இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் தூக்கி பிடித்திருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது டெல்லியில். அதோடு பாஜக திமுகவை தங்கள் பக்கம் இழுக்கும் வேளையில் கரிசனம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை விட்டு திமுக வந்ததில்
இதுவே நமக்கு போதும் என்று பாஜக தலைமை எண்ணிக்கொண்டிருக்கிறது. காங்கிரசின் கை ஒடிந்தது. மூன்றாவது அணியின் பக்கம் திமுக சென்றாலுமே கூட அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். காங்கிரஸ் பக்கம் திமுக இல்லாமல் இருந்தாலே போதும் என்ற நிலையில் பாஜக சந்தோஷமாக இருக்கிறது. ஆக மொத்தம் காங்கிரஸ், பாஜக, சிஜேபி மூவருமே திமுகவை மையப்படுத்திய அரசியலிலேயே டெல்லியில் களமாடி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் டெல்லியில் திமுக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. திமுக எம்பிக்கள் ஆடப்போகும் ஆட்டங்கள் இனி பாராளுமன்றம் முடியும் வரையும் அல்ல, பாராளுமன்ற தேர்தல் வரையும் வரையே டெல்லியில் இல்ல, அகில இந்திய அளவிலேயே திமுகவின் கை ஓங்கி இருக்க போகிறது. இதில் விஜய்க்கு மாணவர் போராட்டத்தில் ஒரு தலைக்குடிவு. அமைச்சர் ராஜ்மோகனை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் மாணவர் மன்றம். இதை அடுத்து மேகதாது அணை விஷயத்தில் வசமாக சிக்க போகிறார் விஜய். ஏனென்றால் காங்கிரஸோடு உறவோடு இருக்கிறார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட். ஆக மொத்தம் பாராளுமன்றம் கூடியவுடன் முதல் ஒத்திவைப்பு தீர்மானமே மேகதாது அணை குறித்து திமுக களமாடியது. இதில் காங்கிரசுக்கும் தர்ம சங்கடம், தாவேகாவுக்கும் தர்ம சங்கடம். வாய் திறக்காமல் இருந்தால் அனைத்தும் சாதித்து விடலாம் என விஜய் நினைத்துக் கொண்டிருப்பது சில காலம் ஜெயிக்கும். ஆனால் இது நிலைக்காது. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே விஜயின் வெளிச்சம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். 6 மாதத்துக்கு பின்பு அவரது முழுவதுமான அவரது அரசியல் நடவடிக்கைகள், கோமாளித்தனமான இந்த தலைமை செயலக மாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்களிடம் இப்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் விஜயை இன்னமும் தூக்கி கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் தாவேகா ஆதரவாளர்கள் எல்லாம் விஜய் விட்டு விலக தொடங்கிவிட்டார்கள். இது மாணவர் எதிர்ப்பிலிருந்து தொடங்கி இருக்கிறது. மேகதாது அணை விஷயத்தில் வசமாக சிக்க போகிறார். அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளும், தாவேகாவினர் குறித்த பாலியல் வன்கொடுமைகளும், அரசு வழக்கறிஞர்கள் குறித்த லஞ்ச லாவண்யங்களும், ஆங்கங்கே சிக்கி வரும் தாவேகாவினரும் எல்லாம் விஜய்க்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி வருகிறது. சிறிது காலம் ஓய்வெடுத்து வரலாம் என்று லண்டன் சென்றிருந்த ஸ்டாலின் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் இருக்கிறார். டெல்லியில் ஒரு இணையதள மீட்டிங்கை நடத்திவிட்டு எம்பிக்கு அட்ட ஆணையே இன்று தமிழக அரசியலை புரட்டி போட்டு அகில இந்திய அளவில் 3வது அணியை கட்டமைக்கும் பணியில் திமுகவின் முன்னணியினர் டெல்லியில் களமாடி வருவதாகவும், இது காங்கிரசுக்குத்தான் பேரிடியாக விழுந்திருக்க போகிறது. இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பே தேர்தல் களத்தில் இல்லாமல் போகும் வேலையை திமுக முன்னெடுக்கிறது. ராகுலுக்கு பேரிடியாகவும், விஜய்க்கு தலைவலியாகவும், மோடிக்கு சிம்ம சொப்பனமாகவும் மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறது திமுக. அதனால் திமுகவை இந்திய அரசியலிலிருந்து விலக்கி வைத்துவிட்டு அரசியலை பார்க்க முடியாது என்பதே இந்த கடந்த ஒரு வார கால பாராளுமன்றத்திலும் டெல்லியிலும் நடந்த விஷயங்களாக இருக்கிறது. பார்க்கலாம், டெல்லி பாஜகவுக்கு எதிராக திமுக சிஜேபியை வைத்து ஆடப்போகும் ஆட்டமும், அதே வழியில் மேகதாது அணை விவகாரத்தில் விஜயை திமுக சிக்க வைக்க போவதும், இதில் விஜய் எப்படி சிக்க போகிறார், எப்படி தப்பிக்க போகிறார் என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இன்றைய நிலையில் டெல்லியில் ஜொலிக்கும் திமுக, தமிழகத்தில் சிக்கி தவிக்கும் தாவேகா, விஜயை கொத்து புரோட்டா போட போகிறாரா ஸ்டாலின் என்பதுதான் தமிழக மக்களிடையே பேசுபொருளாக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன அரசியல் கலவரங்கள் நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.